இப்போது நம்ம வாழ்க்கையில் குட் டைம்ஸ் இருக்கும், பேட் டைம்ஸ் இருக்கும். பேட் டைம்ஸ் வந்து எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்றது நம்ம எல்லோரும் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம 100 நாள் 100 வார்த்தைகளுடைய 70வது நாளில் பார்க்கக்கூடிய வார்த்தை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய வகையான ரிஸ்க்கள் வரலாம். ஆனால் ஃபினான்ஷியல் ரிஸ்க் என்னென்ன மாதிரி வரும் அப்படின்றத ஆன்டிசிபேட் பண்ணி அந்த ரிஸ்க் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரலாம். அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க். இந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக இருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது நம்மளுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸில் 3 மாதத்துடைய எக்ஸ்பென்சஸை ஒன்றா சேர்த்துனது தான் நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள் ஒரு காரோ பைக்கோ வச்சுருக்கோம் அப்படின்னா அது சம்டைம்ஸ் ரிப்பேர் ஆகும்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க். அந்த இடத்துல நம்மளுக்கு காசு செலவாகும். நம்ம செலவு பண்ணி தான் அதை சரி பண்ணணும். ஸோ இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையானது இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல். என்னடா எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வேறு வேறு வகையான ஃபினான்ஷியல் ரிஸ்க் நம்மளுக்கு இருக்குது. இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் மிட்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தேவை. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து நோட் டவுன் பண்ணி இதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது இதை எப்படி சமாளிக்கலாம், இதை எப்படி நம்ம மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்ட்டு கிரியேட் அ பிளான். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கான பணம் சேவ் பண்ணுறதோ இல்லை இன்சூரன்ஸில் போடுறதோ இல்லை ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வைக்கிறதோ அதெல்லாமே அப் டு யூ, உங்களுடைய சாய்ஸ். நாளைக்கு இன்னொரு ஃபைனான்ஸ் வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். நான் வசீகரன். இது ஃபைனான்ஸ்காரன்.